ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அனுசரணையா போகக்கூடியவர்கள் தான். அது மேரேஜ் லைஃப்ல ஆகட்டும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட பாத்தீங்கன்னாக்க மத்தவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, மத்தவங்களோட ஒரு ஒத்துழைச்சி போவாங்க, அனுசரணையா போவாங்க. ஆனா கோபம் இருக்கும். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா கொஞ்சம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதே போல இந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு தாராள குணம் அதிகமாகவே இருக்கும். தான தர்மங்கள் நிறையவே செய்வாங்க. தன்னுடைய சுற்றத்தார்கள், தன்னை நம்பி வந்தவர்களை வளர்த்து விடக்கூடியவர்கள், முன்னேற்றி விடக்கூடியவர்கள், உங்ககிட்ட உதவி வாங்கினவங்களாலேயே ஏதோ ஒரு வகையில மன வருத்தங்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை கூட ஓனராக்கி பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஓனரா ஆக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களே பெரிய காம்படிட்டரா வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. அதே போலதான் ஒரு மேலதிகாரியா இருக்கிறாரு, தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாரு. அதே கம்பெனிலேயே கூட வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி வேலை வாங்கியவர் அந்த கம்பெனிக்கு வந்த பின்னாடி இவருக்கு எதிராகவே சதிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால மன வருத்தங்கள் அடைவாரு. சொல் வன்மை என்பது இவங்க கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும். புத்திசாலித்தனமான பேச்சு, சாதுரியமான பேச்சுன்றது இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மத்தவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க.